நான் ஆட்சி செய்வதும் சரி, இன்றும் சரி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் உணர்வுபூர்வமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நான் ஆட்சி செய்கின்ற பொழுது பல்வேறு உதவிகளை மத்திய அரசிலிருந்து கிடைக்கப்பட்டது. இன்றைக்கு கூட மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவில் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்த ஒரே அரசாங்கம் மத்திய அரசாங்கம். அதை பெற்றது தமிழ்நாடு அரசாங்கம். இதுவரை ஒரு திட்டத்துக்கு 63 கோடி அனுமதித்ததே கிடையாது. அப்படி மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. நான் ஏற்கனவே சொன்ன நடந்தாய் வாலி காவிரி திட்டம் 11,809 கோடி. பல திட்டத்துக்கு மத்திய அரசு உதவி செஞ்சது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் நிறைய சாலைகள் இன்றைக்கு விரிவுபடுத்தப்பட்டது, துறைமுகங்கள் விரிவுபடுத்தப்பட்டது, விமான நிலையம் தூத்துக்குடி திருச்சி விமான நிலையங்கள் விரிவுபடுத்தப்பட்டன. 2 நாளைக்கு முந்தி மதுரையில் சர்வதேச விமான நிலையம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, என்ன ஒரு புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? எவ்வளவு நிதி இந்த அரசாங்கம் பெற்றது? திமுக அரசாங்கம் 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது குடும்ப உறுப்பினருக்கு தேவையான அதிகாரத்தை இந்த அரசாங்கம் பெற்றதை ஒழிய, திமுக பெற்றதை ஒழிய மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறல, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளும் பெறல. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டை சேர்ந்த சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தார். அப்பொழுது கூட அவர்களை நாடி தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி பெற முடியாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், ஒரே கட்சி திமுக கட்சி. ஆனால் அண்ணா திமுக கட்சி அப்படி இல்லை. அண்ணா திமுக கட்சிக்கு அப்படியெல்லாம் அரசாங்கம் முடியல, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை பெற்று தேவையான நிதிகளை பெற்று தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அடித்தளமாக விளங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி.